பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி அன்பான பக்தர்களே, இன்று மிக முக்கியமான ஒரு பௌர்ணமி, அதாவது 2026 புது வருடத்தின் ஒரு ஆன்மீக ஆண்டாக, ஆன்மீகம் எழுச்சி பெற ஆண்டாக அமைகிற இந்த 2026 முதல் யாகத்தில் பங்கு பெற்றது பெரும் பாக்கியம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறார்கள். இந்த வையத்துள் நாங்கள் சரியாக வாழணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குரு வழியில், ஆன்மீக வழியில் தர்மத்தை சார்ந்து வாழ்வதற்கு நம்ம சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் ஞானிகளும் அவதார புருஷர்களும் பாருங்கள், எங்களை இந்த வையத்துள் சரியாக வாழ்வதற்கு, ஆன்மீகம் சார்ந்து வாழ்வதற்காக யாகங்கள், யக்ஷங்கள், தியான யபங்கள் இப்படியான விடயங்களை சித்தர்கள் கொண்டு வந்தார்கள். என்னென்னு சொன்னால், உலகத்தில் இன்றைக்கு பாருங்கள், ஆன்மீக வழியிலிருந்து நாங்கள் வெளியே போகும்போது ஆசை, பற்று, பாசங்கள் அதுக்கு அடிமையாகி நாங்கள் அதில் பாருங்கள் மூழ்கி இருக்கும்போது எங்களுக்கு வாழ்க்கையில் வாழ முடியாது. நாங்கள் போன இடத்துல இருந்தும் வாழ முடியாது, கடவுள் பக்கம் போக முடியாது, குடும்பம் பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்க முடியாது, காரியாலயத்தில் வேலைக்கு போனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. இப்படி எல்லா பக்கமும் பாருங்கள், நாங்கள் ஆன்மீக வழியிலிருந்து வெளியே போன உடனே எங்கள் ஆன்ம சக்தி குறையும் போது எங்களுடைய கர்மங்களை சரியாக ஆற்ற முடியாது. அந்த பட்சத்தில் இன்று நாங்கள் இந்த இடத்துக்கு, இந்த ஆத்மா மயக்கத்தில் மயங்கி மனம் பக்கம் சார்ந்து மனம் போன போக்கிலெல்லாம் போய் அழிவுப்பாதையை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் இயற்கை சீற்றங்கள், நோய் நொடி, வறுமை, சாக்காடு, பொருளாதார பிரச்சனை இப்படி சொல்லி எதிலையும் வாழ முடியாத இருக்கும் இந்த இக்கட்டான நேரத்தில் எங்களுக்கு பாருங்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், அவதார புருஷர்கள் வழியில் அந்த ஆன்மா தன்னுடைய சுயத்தன்மைக்கு வாரத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆத்ம ஞான பீடத்துக்கு நாங்கள் எல்லாம் இன்று 2026 முதல் யாகத்தில் பாருங்கள் நாங்கள் பங்கு பெற்றிருக்கோம். இப்படி பங்கு பெற்று என்னன்னு சொன்னால், எங்களுடைய உடல் பாருங்கள், நாங்கள் எந்த சூழலில் நாங்கள் வளர்கிறோமோ அந்த சூழலில் தன்மை, பண்பு, குணங்களை மனம் பாருங்கள் நாங்கள் பாருங்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த தன்மை. அப்படி பாருங்கள் அதில் ஏற்றுக்கொண்டு அது நல்லம் அப்படின்னு சொல்லி உலகம் பாருங்கள் அப்படி போகும்போது நாங்களும் அதுக்கு பின்னால் போய் அது நல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு சூழலில் நாங்கள் வரும்போது பாருங்கள், அப்படி நாங்கள் அது எங்களுக்கு தெரியாது இது நல்லம்னு சொல்லி பிறக்கும்போது கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிறக்கும்போது அந்த சூழலில் நாங்கள் அந்த தன்மையை உள்வாங்கி செய்யும்போது இப்போ எங்களுக்கு அதை செய்ய முடியாது, இருக்கவும் முடியாது, நித்திரை கொள்ளவும் முடியாது. பாருங்கள், நாங்கள் போன இந்த இன்பம் அப்படின்னு சொல்லி போன மனம் போன போக்கில் போய் அந்த இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது. அது அனுபவித்தாலும் 2 நாளைக்கு தான் அதில் சுகம் இருக்கும், அதுக்கு பிறகு அதுக்கு சுகம் இல்லை. அதில் பிறகு அதை கடவுள் பக்கம் போக விடுதில்லை, ஒன்றுக்கும் போக விடாமல் இருக்க. இந்த தன்மைக்கு என்ன காரணம்? குருதேவா, கடவுளே அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் பாருங்கள், எல்லாரும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு விடை இந்த யாகங்கள், ஜக்ஷங்களில் பங்கு பற்றி தியான யுகங்களில் ஒரு குருமூலம் போகும்போது அதுக்குரிய விடை வரும். அதுக்காக அடிக்கடி பாருங்கள் பகவான் சொல்லிக்காரு, ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு குருஷேத்திரம் வரும். அப்பெல்லாம் நாம் நல்லவரை காப்பாற்றவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் அடிக்கடி வருவன் என்று சொல்லி பாருங்கள், மந்திரங்களில் நான் காயத்ரி சாஸ்வதமாக பாருங்கள் உரைத்த இந்த மகா மந்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணி இப்படி யாகங்கள், யக்ஷங்கள் பாருங்கள் இப்படி தியானியபங்களில் உபதேசங்கள், சச்சங்கங்கள் இப்படி கேட்டு காலையும் மாலையும் பாருங்கள் நம்ம உள்முகமாக கடவுள் பக்கம் நாங்கள் போய் வரும்போது இந்த உடல் பாருங்கள் எந்த பக்கம் சார்ந்திருக்கிறோம், மனம் யார் பக்கம் சார்ந்திருக்க அந்த குணம் மாதிரி உள்முகமாக பாருங்கள் நாங்கள் உள்ளுக்குள்ள இருக்க ஆன்மா பக்கம் நாங்கள் தவத்தின் மூலம் பாருங்கள் சாரும் போது அவருடைய குணம் மனதில் படிப்படியாக இந்த கர்மாக்கள் கரைக்கப்படும். அப்போ குருவால் மட்டும்தான் கர்மாக்கள் கரைக்கப்படும்டா. அந்த குரு தான் அந்தராத்மா. அந்தர் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்க ஆன்மா. அவர் உணர்வுமயமான, அறிவுமயமான மகா சக்தி படைத்தவர். அவர் தான் பாருங்கள் எங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்க
நினைக்க தெரியாது, நாங்கள் வெளியிலிருந்து உள்ளுக்குள்ளே வர தெரியாது பட்சத்தில் அவரே உள்ளுக்குள்ளே இருக்கால் குருவாக வந்திருக்கிறார். அதனால தான் ஆதிசங்கர் சொல்லிக்கார், உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானால் காண்பாய் உன் உள்ளத்தினுள்ளே என்று சொன்னால், நாங்கள் அங்கே குரு இருக்காரு, அவர்கிட்ட பாருங்கள் அசைக்க முடியாத பக்தி வச்சிருக்கும் போது எங்கள் உள்ளுக்குள்ளே தான் பாருங்கள் எனக்கு ஆனந்தமாக இருக்கி அவரோட சேர்றோம்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்க அவர் தான் நல்லவரை காப்பாற்றவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் பாருங்கள் உலகம் சமநிலை இழந்து போகும்போது வந்து பாருங்கள் என்னை பூர்ணமாக பாருங்கள் சரணாகதி அடங்கை வணங்குவது என்னை மட்டுமே வணங்குங்கள் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்னார். அப்படின்னா அவன் இந்த உலகத்தில் பாருங்க கர்ம மாற்ற முடியாத பட்சத்தில் கர்மயோகியா வந்து பாருங்க உலகத்தில் தர்மம் குன்றிருக்கும் போது கர்ம மாற்ற முடியாத பட்சத்தில் உலகம் சர்வநாசமாயிரும் என்ற நேரத்தில் பாருங்க அதுக்குரிய அறிகுறிகள் பாருங்க இயற்கை சீற்றங்கள் துன்பங்கள் வேதனைகள் சொல்ல முடியாத அறிகுறி வரக்குள்ள கிருஷ்ணன் வருவான். வந்தான் வழிகாட்டினான் பாருங்க. அப்படிப்பட்ட பாருங்க அவதார புருஷர் பாருங்க என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருகேசுவாமி அவர்கள் ஒரு அவதார புருஷர். மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சொல்லி பல அவதாரங்களை பண்ண பகவான் பாருங்க காயத்ரி சித்தரா நல்லவரை காப்பாற்றவும் தர்மத்தில் நாட்டுறதுக்கும் பாருங்க இப்படி இந்த பூ உலகத்தில் இந்த புண்ணிய பூவில் அவதாரம் பண்ணி அடியேன் ஏதோ பல புறவிகள் செய்த தவப்பயனால அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி இந்த தர்மத்தின் பக்கம் போய் என்னுடைய கர்மத்தை பாருங்க இல்லாமாக்கி நீ யார் என்னத்துக்கு வந்திருக்கா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி என்னுடைய சுயதன்மையை காட்டி நான் யார் என்று காட்டி இதுக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்லி அவர் இட்ட கட்டளை சிறமேற்கொண்டு உங்கள் எல்லோரையும் சேர்த்து பாருங்க ஒரு பாருங்க என்ன யாகங்கள் ஜக்ஷங்கள் கடந்த 22 வருடங்களாக விடாமல் செய்யறதால இன்று பாருங்க 23வது 26வது ஆண்டு இல்லை கால் வைக்கிறோம்னு சொன்னா இது ஒரு ஆன்மீக ஆண்டாக இனிவரும் காலங்கள் ஒரு ஆன்மீக ஆண்டாக ஆன்மீகம் வளர்ச்சி அடைஞ்சி உலகத்தில் சித்தர்களும் மகர்ஷிகளும் யோகிகளும் இறங்கி இருந்து எல்லா இடங்களும் பாருங்க தர்மம் வந்து தர்மத்தை சார்ந்து எல்லா மக்களும் மகிழ்ச்சி பாருங்க ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லா பாருங்க உயிரினங்களும் பாருங்க வேதனைப்படுறார்கள். அந்த வேதனையிலிருந்து விடுபட்டு பாருங்க மனிதனண்டை சொல்லனா நோய்களால் விடுபடுற அந்த நோயிலிருந்து விடுபட்டு அவனுக்கு நோய்களுக்கு எல்லாம் பாருங்க தீர்வு காணக்கூடிய வைத்தியங்கள் எல்லாம் பாருங்க கண்டுபிடிக்க வச்சு இன்றைக்கு உலகத்துக்கு வழிகாட்டுறதுக்கு பாருங்க வந்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு வழியில நல்லாரை காண்பது நன்று நல்லார் சொல் கேட்பது நன்று நல்லாரை நினைப்பதென்று நல்லவன் பக்கம் போப்பி இருந்தால் நாங்கள் நல்லா வந்துடலாம். அப்படி நல்லா வரும்போது பாருங்க எங்களுடைய பாருங்க நாங்களும் நல்லா இருந்து எங்களை படைச்ச இந்த பாருங்க இந்த உலகம் நல்லா இருந்து எங்களை சார்ந்தவர்கள் நல்லா இருப்ப அப்படிப்பட்ட வழியிறதுக்கு பாருங்க இன்றைக்கு மகா யாகம் நமக்கு பண்ணப்படுறீங்க அப்படின்னா 2026 முதலாவது பாருங்க யாகத்தில் 3ஆம் தேதி சனிக்கிழமை இன்று முதலாவது யாகத்தில் பாருங்க சித்தர்களும் மகரிஷிகளும் நாங்கள் உண்மையா பாருங்க அவர்களை நினைச்சு தர்மத்தை சார்ந்து வாழ்ந்து அவர்களை கூப்பிடும் போது அவர்கள் வந்து இறங்கி எங்களுக்கு பாருங்க அருள் பிரசாதம் எங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாருங்க எங்களுக்கு பாருங்க நாங்கள் கூப்பிட்ட பாருங்க குரல் நாங்கள் இவ்வளவு ஜெபம் பண்ண நாங்கள் இவ்வளவு பாருங்க பிரார்த்தனை பண்ண வீண் போகவில்லை அப்படின்னா அவர்களுக்கு கேட்டு இன்று இறங்குகிறார்கள். எங்களுக்கு பாருங்க எங்களுக்கு அருள் கொடுக்கிறார்கள், எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்கன்னா ஆசீர்வாதம் தான் முக்கியம். என்னன்னு சொன்னால் பெரியவர்கள்ட்ட போய் நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். ஆசீர்வாதம் நமக்கு முக்கியம். இன்றைக்கு பாருங்கள் 210 சித்தர்கள் எல்லாரும் மகான்களும் யோகிகளும் ஞானிகளும் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணார்கள். அந்த ஆசீர்வாதம் பாருங்கள் எல்லாருக்கும் பாருங்கள் கிடைச்சி பாருங்கள் நீங்களும் நல்லா இருந்து இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணார்கள். நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார்கள். இன்றைக்கு ஆத்ம ஞானப்படுத்தல் நடக்கும் மகா யாகத்தில் என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞானகோர் பகவானுடைய பாருங்கள் திருப்பாத அபிஷேகம் பண்ணி பாருங்க ஆயிரக்கணக்கான உயிர் மூலிகள் எல்லாம் கொண்டு பாருங்க சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஜபிக்கப்படும் போது அவர்களை கூப்பிடும் போது பாருங்க அவர்கள் பாருங்க ஒரு அடி எடுத்து வச்சா நாமல் 10 அடி எடுத்து வச்சு வருவார்கள். சித்தர்கள் பாருங்க எப்ப கூப்பிடுறாள் இருக்கார்கள். இன்றைக்கு நாங்க கூப்பிடும் போது பக்தி மயமா பாருங்க எழும்பி வாங்க எங்களை காப்பாத்துங்க, இதுவரை நாங்க தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்ம வினைகள்ல இருந்து பாருங்க நிவேதனைப்பட்டு கொண்டிருக்கும் மகான்களே ஞானிகளே சித்த புருஷர்களே வாருங்கள் அப்படி என்று சொல்லி நாங்கள் கை கூப்பி பாருங்க நாங்கள் கூப்பிட்ட உடனே அவர்கள் வாரார்கள் அப்படின்னு சொன்னா பாருங்க இங்க பாருங்க கடவுள் நாங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா அவர் 10 அடி எடுத்து வச்சு எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு வாரத்துக்கு இருக்காரு. நாங்கள் அவர் கடவுளை விட்டு தர்மத்தை விட்டு பாருங்க உலகத்து பக்கம் சார்ந்து போனதால எங்களுக்கு பாருங்க அதை அடைய முடியாத இருக்கு. அந்த அடைவதற்கு எங்களுக்கு குரு வேணும். அதனால தான் குருவருளால உன்னுடைய மனதில் செய்த பாவங்களை பாருங்க அகற்றி திருவருள்
திருவருளாகிய இறைவனுடைய சித்தருடைய அருள் உங்களுக்கு கிடைச்சது. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, குருவருள் மூலம் திருவருள் கிடைக்கும். அந்த திருவருளை உணரக்கூடிய பக்குவம் பாருங்க, என்ன உணர்வு ரீதியாக பாருங்க, அந்த உணர்வு தான் எங்களை கடவுள் பாருங்க. இன்றைக்கு நாங்கள் அந்த உணர்வு பாருங்க, சித்தர்கள் மகர்ஷிகள் யோகிகள் பாருங்க வழியில நின்று காயத்ரி யுவம் பண்ணி இப்படிப்பட்ட மகா யாகங்களில் பங்கு பெற்றும் போது குருவோட அருள் வந்து பாருங்க எங்களுடைய பாவங்கள் இல்லாம திருவோட அருளுக்கு இன்றைக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்க வேண்டாம். பாத்திரம் எங்க மனம் பாருங்க அதை ஏற்றுக்கொள்ளும் பாத்திரமாக நாங்கள் இன்றைக்கு மாறி அதை நாங்கள் பெற்று அதை பாருங்க இன்னும் விருத்தியாக்கி வாழக்கூடிய ஒரு வழி கிடைக்கும் என்று சொன்னால், நாங்கள் பாருங்க அன்று வாழ்ந்தவர்கள் இருந்து இன்று வரை பாருங்க ஏதோ ஒரு பிரச்சனை துன்பங்கள் வேதனை நாங்கள் செய்த பாவங்களால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மாதிரி அன்று பாருங்க மார்க்கண்டேய மகரிஷி பாருங்க ஒரு மகரிஷி, ஆனால் அவருக்கும் ஏதோ பாவங்கள் பாருங்க இருந்ததால பாருங்க அவருக்கு பிள்ளை இல்லை. இந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்கணும் அப்படின்னா இதுல பெரிய மகா அர்த்தம் இருக்கு. பிள்ளை இல்லாம பாருங்க அவர்கள் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து கணவனும் மனைவியும் பாருங்க எல்லா கோயில் சிவன் கோயில்ல எல்லா சிவபெருமான்கிட்ட போய் பாருங்க தவம் பண்ணார்கள். எல்லா கோயிலையும் பாருங்க விரதம் இருந்து நோன்பு இருந்து எல்லா இடங்களும் பாருங்க அவர்கள் போய் தவம் பண்ணும் போது அவர்களுக்கு பாருங்க இறைவன் சிவபெருமான் சொல்றார் பாருங்க, உங்களுக்கு பாருங்க எல்லா துர்குணங்களும் கொண்ட நீண்ட ஆயுள் கொண்ட பிள்ளை வேணுமா, எல்லா நற்குணங்களும் கொண்ட பாருங்க 16 வயது நிரம்பிய பாலகன் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லா இடம் போய் தவம் பண்ணி அப்படி போனதால அவங்களுக்கு நல்ல குணம் பாருங்க எல்லா நற்குணங்களும் கொண்ட பாருங்க 16 வயது நிரம்பிய ஒரு பாலகனை எங்களுக்கு தாருங்க பகவானே அப்படி என்று சொல்லி கேட்டார்கள், கொடுத்தார். அவர்கள் பாருங்க பற்று பாசம் என மனித பிறவி எடுத்த உடனே பற்று பாசம் ஆசைகளுக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கும் பாருங்க எல்லாரையும் போல பற்று பாசங்கள் போய் அவர் வளர்ந்து கொண்டிருந்தார் மார்க்கண்டேயர். அப்படி வளர்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய வயது 16 வயது மரணத்தை நெருங்குற வயது நெருங்கின உடனே அவர்களுக்கு பாருங்க அந்த பற்று பாசத்தால அவருக்கு மகன் இறந்துருவானே செத்துருவானே அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பித்தார்கள். அப்படி அவர் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது அந்த அழுற சத்தம் கேட்ட உடனே பாருங்க அவர் அழல்ல. ஏன்னு சொன்னால் இந்த மார்க்கண்டேயர் பாருங்க பிறந்த உடனே மார்க்கண்டேயர் அப்பாவுக்கு தெரியும் பாருங்க இவருக்கு 16 வயதில் இவருக்கு மரணம் வந்து ஏற்பட வேண்டும் அறிந்த அவர் பாருங்க தவம் பண்ணுறவர் இவர் சின்ன வயதில் இருந்து பாருங்க எல்லா ஞானிகள குடிலுக்கும் கொண்டு போய் இவர் ஆசீர்வாதம் பண்ண வச்சார். எப்படி ஆசீர்வாதம் வாங்க வச்சார். எல்லா பாருங்க எல்லா ஞானிகள்டையும் போய் காலில் விழுந்து கும்பிடும்போது நீங்கள் தீர்க்க ஆயுளோடு இருங்க அப்படின்னு சொல்லுவார்கள். ஏண்டா நீங்கள் யாரெண்டான விழுந்து கும்பிட்டா பாருங்க நீ நல்லா இருக்கணும் அப்பா அப்படின்னு தான் சொல்லுவார்கள். நீங்கள் எந்த எதிரியையும் பாருங்க நீங்கள் உங்களுடைய கோபக்காராலையும் விழுந்து பாருங்க நீ நல்லா இருக்கணும் தெரியாமல் உனக்கு ஏசி போட்டனா தெரியாமல் அடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஏண்டா காலில் விழும்போது பாருங்க அது பாருங்க என்ன எல்லோருக்கும் பாருங்க இறைவனுடைய தன்மை அவனுடைய உண்மையான தன்மை இல்லாமல் போய் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய இறைத்தன்மை அவனுக்கு வரும். அதே மாதிரி எல்லா மகான்கள் யோகிகள் ஞானிகள்கிட்டையும் போய் சின்ன வயதிலிருந்து அவர் ஆசீர்வாதம் வாங்க வச்சார். அந்த ஆசீர்வாதம் பாருங்க 16 வயதில் பாசம் நிறைந்து நாளை பாருங்க என் மகன் இறக்க புறாண்டு அழும்போது இந்த பாசம் பற்று அவருக்கு வராமல் என்னை இந்த உலகத்துக்கு கொடுத்தவர் மரணமில்லாதவர் சிவபெருமான் அவரை நோக்கி பாருங்க நாங்கள் தவம் பண்ணினோம்னா எங்களுக்கு இந்த மரணத்திலிருந்து அந்த மரணத்துக்கு கொடுக்குற 16 வயதில் மரணத்துக்கு வர பாவம் இல்லாமல் போனால் நான் சிவபெருமான் பாய் அப்படியே இருக்கலாம் நீண்ட ஆயுளோட அப்படின்ற எண்ணம் வந்து சிவனே அப்படியே பாருங்க பிடிச்சித்தாரு. கட்டி பிடிச்சித்தாருன்னு சிவனை பாருங்க அப்படியே பிடிச்சித்தாரு தனக்குள்ள. பிடிச்ச உடனே பாருங்க அவருடைய பாவம் எல்லாம் இல்லாமல் போயிட்டு. நான் சொல்றேன் பாருங்க நீங்கள் யாரோட பழகினாலும் பாருங்க அந்த தன்மை பண்பு வரும். அது மாதிரி உள்ளுக்குள்ள இருக்காளோட பாருங்க நாங்கள் சேரும் போது ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலை என்னோட பாருங்க இந்த ஜீவன் பாவத்தோடு இருக்கிற ஜீவன் பாருங்க சிவனோடு ஐக்கியமாகும் போது பாருங்க அவருடைய பாவங்கள் கரைக்கப்பட்டது. 16 வயதுக்கு பாருங்க இருக்கக்கூடிய மரணத்துக்குரிய பாவம் இல்லாதனால அவர் அதிலிருந்து வெளியே வந்துட்டார். ஆனால் 16 வயதில் பாருங்க மரணம் வந்து யமதர்மராஜனுக்கு ஒரு ஓலை போயிருக்கிறா. இவருக்கு பிறந்த உடனே இவருக்கு எத்தனை வயதில் மரணம் வந்து அவர்கிட்ட போய் தரும். அப்போ அந்த பாவம் பாருங்க நாங்கள் தச்சையில் பாவத்தை பாருங்க இல்லாமாக்குனா பாவம் இல்லை. வச்சு பாருங்க எங்கள் குருநாதர் பாருங்க 2009ஆம் ஆண்டு அவர்கிட்ட பேட்டி கண்டாங்க. 2010 உலகம் பாருங்க சூன்யமாயிடும் அப்படின்ட்டு சித்தர்கள் யோகிகள் காகபுண்ட தலையாட்டு சித்தர் ஈஸ்வரப்பட்டர் பாருங்க வீர பிரமேந்திரா போன்றவர்கள் சொல்றார்கள் காலையானத்தில். ஆனால்
ஆன்ம ஞானிகள் வருவார்கள். அவர்கள் வழியில போனால் என்ன செய்யும்? உலகம் காப்பாற்றப்படும். ஆன்ம ஞானிகள் வந்தார்கள், விடாமல் பாருங்க 22 வருஷம் செய்தார்கள். உங்களை கொண்டு உலகம் காப்பாற்றப்பட்டது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆன்ம ஞானிகள் வருவார்கள். அது மாதிரி மார்க்கண்டேயர் பாருங்க என்ன செய் சிவபெருமானை சார்ந்திருந்தாரு. அவருடைய பாவம் வைத்து அவருக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு? சிவபெருமான் பாருங்க 2 பேருக்கும் யமதர்மராயாக்கும் இருக்கும் போட்டி வரக்குள்ள சொல்றாரு. இவருக்கு பாருங்க பாவம் இருந்தால் மட்டும்தான் மரணம், பாவத்துக்குத்தான் மரணம், ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. ஆனால் இவருடைய ஆத்மா பாவம் பாருங்க ஆத்மாவோட 2 கலக்கும் போது அந்த பாவம் எல்லாம் போய் மனம் புள்ளா பாருங்க என்ன இறைவன் இருக்கிறார். இப்போ என்ன யோசிச்சு பாருங்க. இப்போ என்னட்ட என்ன இருக்கண்டா, எனக்குள்ள உள்ளுக்குள்ள என்ன இருக்கு குறிக்கோள்? இறைவன் இருந்தாண்டா நான் அடிக்கடி இறைவனை பற்றி கதைப்போம். என்ன எங்களுக்கு குறிக்கோள் கூட இருக்கோ அதை பற்றி கதைப்போம். அப்போ நான் இறைவனோட நான் 2 கலந்த உடனே பாருங்க இறைவனுடைய அமைதித்தன்மை வந்த உடனே எனக்கு மரணம் வருமா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு மரணம் வருமா நீங்க போனோடனே? ஏனென்று சொன்னா நாங்கள் இந்த உலக மனத்தில் இந்த உலக பற்றில் இருந்து பாசங்கள் அதில் கர்மாக்கள் இருந்து விடுபட்டு அந்த கர்மம் ஆற்றும் போது பாருங்க பற்றற்று கர்மம் ஆற்றும் போது எங்களுடைய கடமையை திறமையா செய்யலாம். அதான் பற்றற்று கடமை ஆற்று புண்ணியர் சொல்வாரு. தாமரையிலே தண்ணி மாதிரி. அப்ப இந்த மனிதன் பற்றற்று கடமையாற்றத்தான் வந்த இப்ப பற்று பாசங்களோட போனத்தால பாருங்க அவனுக்கு கடமையாற்ற முடியாது. அதனால் கடமையாற்ற முடியாத பட்சத்தில் பாருங்க அவன் இந்த உலகத்தில் இயங்க முடியாத பட்சத்தில் உலகம் என்னையும் தர்மம் குறையும் போது உலகம் சர்வநாசமாயிரும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொன்னா இந்த கர்மத்தை நீ ஆற்ற முடியாத பட்சத்தில் பாருங்க அந்த கர்மம் ஆற்ற முடியாத பாவத்துக்கு தான் சம்பளமே ஒளி இந்த மரணமே எரிய உனக்கு நடிகள் தான் இயேசுபுரான் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்தால் அதுக்குரிய சம்பளம் என்ன? ஓட்டைமோட எல்லா பாருங்க என்ன எல்லாம் பென்ஷனுக்கு வெட்டுறமா எல்லாம் பற்றி மரணத்தை கொடுக்குறான் கடைசியாக. இதுதான் உண்மை. அதே மாதிரி பாருங்க இவருக்கு மரணம் இல்லா பெருவாழ்வு வந்தாண்டா ஆசீர்வாதம் தான் இவரை காப்பாற்றின. இப்போ இன்றைக்கு எல்லாம் நாங்கள் வந்திருக்கோம் பாருங்க 210 சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் என்னை ஆட்கொண்டு வழிநடத்தி ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருகேசுவாமி இருந்து அகஸ்தியர் இருந்து கண்ணையாயோ இருந்து ஸ்ரீமன் நாராயணன் இருந்து எல்லார்ட்டையும் பாருங்க இன்றைக்கு ஆசீர்வாதம் பண்ணார்கள். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஆசீர்வாதம் பண்ற அருள் உங்களை பாருங்க என்ன உங்களுக்கு பாருங்க தாங்க முடியாம தூக்கி எறிஞ்சு விட்டுது அப்படின்னு சொன்னா எவ்வளவு அள்ளி கொடுக்குறாங்க பாருங்க. ஏனண்டா அவர்கள் நிறைய பொக்கிஷங்களா வச்சிருக்கார்கள், எங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு வச்சிருக்கார்கள். நாங்க பாருங்க ஒரு குருவிட்ட போய் எங்களுடைய மனத்தில் இருக்க பாவங்கள் இல்லாம போனதான் அந்த மனத்தில தான் பாத்திரங்கள் மனத்தில் இருக்கிறது தான் எங்களுக்கு உடலுக்கு வேலையும். இந்த மனம் பாருங்க அழுக்கா இருந்தா வாங்க முடியாத எங்களுக்கு கொடுக்கவும் மாட்டார்கள் சொன்னா நீ அதுக்காக ஒரு குருவிட்ட போய் பாருங்க உன்னுடைய குருவோட அருளால குருவில் அசைக்க முடியாத பக்தியால உன்னுடைய மனத்தில் இருக்க அழுக்கு இல்லாம போனா நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பனப்பா அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி இருக்கிறார். அதனால தான் குருவருள் இல்லாமல் திருவருள் கிடைக்காது, குருவருள் இல்லாமல் வையத்துள் வாழ முடியாது. பாருங்க இந்த வையத்துள் பாருங்க குருவோட அருள் இருந்தா தான் என்ன இறைவனுடைய அருள் வரும். இறைவனுடைய அருள் வந்தா தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்டா. நீ வால்ல இருந்து இங்க பாருங்க பூமிக்கு பாருங்க என்ன கடமையாற்ற வந்த நீ வால்ல இருந்து பூமிக்கு கடமையாற்ற வந்த நீ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பூமியே பாருங்க வானை சார்ந்து வாழ்றாரு. நீங்க இந்த நவக்கோள்கள்ல பாருங்க சூரியன் அப்படி இருப்பாரு, பூமி இப்படி இருப்பாரு பாருங்க, சந்திரன் இப்படி இருப்பாரு, சுக்கிரன் பாருங்க, புதன் வியாழன் இப்படி இருக்காங்க பாருங்க. இவங்க பாருங்க கடவுளை சார்ந்து வாழ்றார்கள். யாரை? பூமி யாரை சார்ந்து வாழ்றாரு? கடவுளை சார்ந்து வாழ்றார்கள். இந்த உலகத்தை இயக்குற கடவுள் சூரிய சக்தியாகிய காயத்ரி இந்த உலகத்தை இயக்குறவர் பாருங்க எங்களுக்குள்ள இருக்காரு. அதான் அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் பிண்டத்தில் ஆத்ம சக்தியா இருக்கிற அவரோட நீ தொடர்பு கொள்ளு. நீ பூமி பாருங்க பூமியில வாழ்றாள். பூமியே பாருங்க உன்னை பாருங்க இந்த பாருங்க கடவுளோட தொடர்பு கொள்றார், சூரியனோட தொடர்பு கொள்றதால அவருடைய செயலை செய்தார். நீ பூமியில இருந்து
சூரியனோட தொடர்பு கொள்ளாதனால உன் கடவுளோட தொடர்பு கொள்ள நாடி பூமிக்கும் சேதம் வரும்போதுதான் பூமி பாருங்க முறையிடுறாரு. ஆறு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சூரிய சக்தி தான் காயத்ரி என்ற சாஸ்வதமா உரைத்த அந்த பகவான்கிட்ட பூமி போய் முறையிடுது. பாருங்க எனக்கு இந்த பூலோகத்தில் பாருங்க பூமியில பாவம் குடித்து பாருங்க மனிதன் அளவுக்கு அதிகமாக பாவம் செய்தான் என்று பாருங்க அதை ஏங்கும் போது அவர் என்ன செய்கிறார் பாருங்க இயற்கை சீற்றங்களை உண்டாக்குறார். இயற்கை சீற்றங்களையும் பாருங்க முடிவு வராட்டி தானே அவதாரம் பண்ணி பாருங்க மண் உலகத்தை காப்பாற்றுறார். தர்மத்தை நிலைநாட்ட பாருங்க நான் யுகமா வருவேன் என்று சொல்றேன். பூமி எங்களை போல் ஒரு சக்தி தான் பாருங்க எங்களுக்குள்ள இருக்க சக்தி மாய்த்தான் பூமிக்கு ஒரு சக்தி, சந்திரனுக்கு ஒரு சக்தி, வியாழனுக்கு ஒரு சக்தி. அந்த சக்தியை கொடுக்கிறவர் பாருங்க நீங்க பாருங்க வானப்பரப்புல மண்டலத்தில் பார்த்தீங்க சூரியனை சார்ந்து வாழ்றார். நாங்க சூரியனாகிய சூரிய சக்தி தான் காயத்ரி ஆகிய இந்த காயமாகிய உடலுக்குள்ள பாருங்க பஞ்சபூதங்களோட இருக்கிற இந்த சூரிய சக்தியாகிய பாருங்க ஆன்மாவை நாங்க நினைக்காதனால தான் இன்றைக்கு பாருங்க வேதனைப்படுறோம். இதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லிருக்காரு. உணர்வுள்ள பொருளை நீ நினைக்கும் போதும் உணர்வற்ற தன்மை எப்படி ஏற்படும் விவேகானந்தா அப்படின்னாரு. நீ அடிக்கடி உனக்குள்ள இருக்க உணர்வை நீ அடிக்கடி நினைச்சா ஏனண்டா நீ நினைச்சு வாழ்றாள். மற்ற மிருகங்கள் மாதிரி இல்ல, நீ நினைச்சவாறு வாழ்றாள். எதை நினைக்கிறோ அதுவாகிறா. நீ நினைக்க சூரியனுடைய சக்தி உனக்கு கிடைக்கும். அதை நீ நல்ல செயலை செய்தாலும் மனதை கொண்டு அதனுடைய பலன் உனக்குத்தான், கெட்ட செயலை செய்தாலும் அதனுடைய பலன் உனக்குத்தான் அப்படின்னு சொல்லிக்கார். அதனால நினைச்சு வாழ்ற நீ உணர்வுள்ள பொருளை நீ நினைக்கும் போது உனக்கு உணர்வற்ற தன்மை வராது. ஏண்டா உன்னுடைய உணர்வு சக்தி ஆன்மாட சக்தி, அந்த ஆன்மாவுக்கு பேர் தான் கடவுள். அவருடைய சக்தி உன் மனத்துக்கு வந்துரும்ப்பா. மனமே மனிதன், மனமே மனிதன். அப்ப மனத்துக்கு வரும்போது மனதில் இருக்க பாவங்கள் போதும் போது இந்த அஞ்சு பாருங்க இந்த அஞ்சு கருவிகளும் மனம்தான் இயக்குது. இந்த உடலை மனம்தான் இயக்குது. மனம் பாருங்க போல் வாழ்க்கை என்று சொல்றா. மனத்தை நீ நல்ல இருந்தா உலகத்துல நல்ல மாதிரி நீ வாழ்வா. அதான் மனம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை. அப்படின்னா எண்ணம் என்பது மனத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எண்ணத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். மனம் எண்ணத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம், ஆன்மா உணர்வு வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்ப நீ எதை எண்ணி வச்சிருக்கிறையோ பாருங்க அதுபோல் தான் உன்னுடைய வாழ்க்கை அமையும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் மனைவி, எண்ணம் போல் பிள்ளை, எண்ணம் போல் இந்த பூமியில பிறப்பா, எண்ணம் போல் தான் எல்லாம் நடக்கும் அப்படின்றது காத்தா. நீ இப்ப பாருங்க அளவுக்கு அதிகமாக ஆசை பற்று பாஜத்தால அளவுக்கு அதிகமான பாருங்க என்ன பாவங்களை செய்து விட்டா எண்ணி எண்ணி அந்த பாவம் உன்னை விடுதில்லை. அதனால தான் வாழ முடியாது அறிந்த பகவான் இப்படிப்பட்ட யாகங்கள் யக்ஷங்கள் பிரார்த்தனைகள் யாகங்கள்ல பங்கு வச்சுங்கள் அப்படின்னு உங்களுக்கு பாருங்க அனுப்பியிருக்கார். சிந்திச்சு பாருங்க. ஆசீர்வாதம் பண்ணார்கள். அதே மாதிரி ஆசீர்வாதம் தான் முக்கியம். மகாபாரத காலத்துல பகவான் பாருங்க தர்மத்தை நிலைநாட்ட வந்தான். தர்மத்தின் பக்கம் பாருங்க யாரு எங்க பக்கம் இருந்தாரு? பாண்டவர் பக்கம். தர்மத்தின் பக்கம் போனோடனே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பாருங்க அண்ணன் தம்பிமாருக்குள்ள பாருங்க பாக பிரிவினை பாருங்க, குடும்ப பிரச்சனை பாருங்க, சொத்து பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை ரெண்டு பேருக்கும் பாருங்க போர் மூண்டு நடந்து கொண்டிருக்கும் போது அங்கால பாருங்க ஏதோ பாருங்க பீஷ்மர் எல்லாம் பூர்வ எண்ணத்தில் செய்த பாவத்தால பீஷ்மர் செய்த சாபத்தால துரியோதன பக்கம் போயிட்டார். ஆனால் துரியோதன் பாருங்க பக்கம் போன பீஷ்மர் இச்சை மரணம். பகவானுக்கு தெரியும் தன்னை சார்ந்திருக்கிற பாருங்க பாண்டவர்களை காப்பாற்றுறதுக்கு அவர் பாருங்க ஒரு முயற்சி எடுத்தார். என்னன்னா பீஷ்மர் பாருங்க நித்திரையில படுக்கும் போது காலையில பாருங்க துரோபதியை குடித்து போறார் ஆசீர்வாதம் வாங்குறது. என்ற துரோபதை 5 பேர் பாருங்க கணவன்மார். காயத்ரிக்கு பாருங்க 5 பேர், 5 முகமண்டா என்ன 5 பஞ்சபூதங்களை இயக்குறவர். அது மாதிரி 5 பஞ்சபூதங்கள் தான் பாண்டவர்கள். அவர்களை இயக்குற சக்தி தான் துரோபதை. அப்ப துரோபதியை கூட்டிட்டு போறாரு. அங்க கூட்டிட்டு போன உடனே பாருங்க இவர் நித்திரையில படுக்கும் போது காலில் விழுந்து கும்பிடுறாங்க. ஆனா கூட்டிட்டு போக்குள்ள பாருங்க செருப்பு போட்டு போயிட்டாங்க, பாதணி போட்டு போயிட்டாரு துரோபதி. பகவான் பாருங்க அவரை நினைச்சு எல்லாரும் அவருடைய பரமபாதத்தை அடையணும் என்று தவம் பண்ணும் போது அந்த பகவானே பாருங்க அந்த செருப்பத்தா அப்படின்னு கேட்டு தன்னுடைய கையில செருப்பு எடுத்து ஒழிச்சுட்டு நிற்காரு. பாருங்க தர்மத்தை நிலைநாட்டி எங்களை காப்பாற்றுறதுக்கு பகவானே பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு. இந்த பூமியில வந்து பாருங்க வந்து கஷ்டப்பட்டு ஏச்சு வாங்கி திசுவான ஏசி ஆவணம் பண்ணி எல்லாம் செய்து பாருங்க அந்த செருப்பையும் பாருங்க எடுத்து வச்சு ஒழிச்சுட்டு நிற்காரு. சத்தம் கேட்க செருப்பை எடுத்து பாருங்க ஒழிச்சுட்டு நின்று போது அவர் அனுப்புறாரு, போ
போய் காலில் விழு அப்படின்னு. காலில் விழுந்த உடனே பாருங்க, அவர் எலும்பின உடனே பாருங்க என்ன சொல்றாரு, காலில் விழுந்தார், தீக்க சுமங்கலியா இருங்க, பண்ட வாட்டுக்கு அழியில்லை. கிருஷ்ணருக்கு பாருங்க வெற்றி எப்படி யோசிச்சு, மாயக்கண்ணன் மகாபாரதத்தில் பாருங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. உடனே பாருங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணி போட்டு பார்த்தாரு துரோபதை. இந்த வேலையை செய்த வேற யாரும் இல்லை, ஆறு கேசவன் தான் திரும்பி பார்த்தாரு, செருப்போட ஒட்டிந்து நிற்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க, கும்பிடுறாரு பாருங்க. பகவானே பாருங்க, நீ தர்மத்தனை நாட்டை வந்திருக்கிற பாருங்க, எவ்வளோ பெரிய பாருங்க, எல்லாரும் உன்னுடைய பரமபதத்தை அடையணும் அப்படி என்று ஸ்ரீமன் நான் பாருங்க, உங்களை பரமபதத்தை அடையணும் அப்படி என்று சொல்லி எல்லாரும் தவம் பண்ணும் போது நீங்க பாருங்க இந்த செருப்பு எடுத்து வச்சுட்டு அப்படி இருக்கிறீங்களே அப்படி என்று சொல்லி பீஷ்மர் ஆள்றாரு. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய பாருங்க. அதனால பாருங்க, பகவானை நம்புங்கள், குருவை நம்பினா பாருங்க நம்புனார் கெடுவதில்லை அப்படின்னு சொல்லுங்க. நாங்க நம்பும் போது பாருங்க எங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன ரூபத்தில் இருந்தா வந்தாலும் எங்களை காலண்டான கழுவி காப்பாற்றுவார் கடவுள் பாருங்க குருவடியில வந்து. அப்படிப்பட்ட பகவானை இன்னைக்கு நாங்க சரணாகதி அடைஞ்சிருக்க பாருங்க. சாட்சா சொல்லியிருக்காரு, என்னை பூர்ணமாக நீங்க சரணாகதி அடையும் போது அர்ச்சனா என்னுடைய முழு அருளும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாஸ்வதமா உரைத்த பாருங்க பகவான். இக்கலியுகத்தில் நம்மளை காப்பாற்றுவதற்காக அவதாரம் பண்ண மகா பெரிய அவதாரம் தான் மகாபலி பாருங்க. அன்றைக்குள்ள அவதாரம் பண்ண மாதிரி என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் பாருங்க முருகேசுவாமி அவர்கள் பல அவதாரங்களை பண்ண மகா புருஷன் பாருங்க. இம்மண்ணில் இம்மட்டக்களப்பு மண்ணில் பாருங்க அவர் நடமாடி ஸ்ரீமன் நாராயணன் பாருங்க வடிவத்தில் தான் அவர் பாருங்க நாராயணன் பாருங்க காயத்ரி சித்தர். ஆனா உள்ளுக்குள்ள ஸ்ரீமன் நாராயணனே பாருங்க ஒரு உறுப்பை போட்டு வந்து பாருங்க இம்மண்ணுலகத்துக்கு எங்களுக்கு சாஸ்வதமா உரைத்து பல யாகங்கள் யக்ஷங்கள் தியான யவங்களை பாருங்க செய்ய வச்சு இந்த மண்ணை பாருங்க போன இயற்கை சீத்தத்திலிருந்து இருந்து காப்பாற்றுற பகவான். பாருங்க நம்புனார் கெடுவதில்லை என்று சொல்லி அந்த பகவானை நினைச்சு பாருங்க. அந்த பகவான் எங்களுக்கு வழிகாட்டு அந்த பகவானை நினைச்சு கடந்த 22 வருடங்களாக பாருங்க அவர்கிட்ட கட்டளை சிறமே கொண்டு இந்த தெய்வீக பணியை சுமந்து பாருங்க உங்களுக்கு அதை கொடுப்பதற்காக இப்படிப்பட்ட யோகாசிரமங்களை எல்லாம் கட்ட வச்சு உங்களை காப்பாற்றுகின்ற பகவான் பாருங்க எப்படி அன்று ஆண்டவர்களை காப்பாற்றினார் பாருங்க. ஒரு சேலை துண்டு பாருங்க கிருஷ்ணனுக்கு கொடுத்ததால பாருங்க அந்த துயிலுரியும் போது கண்ணனே வந்து அப்படி காப்பாத்தின மாதிரி ஆபத்து காலங்களை பாருங்க அன்னை போல் காப்பாற்றுவார் அப்பா அப்படின்னு சொல்லி அவன் எடுத்த பாருங்க அந்த பிச்சை இன்றைக்கு பாருங்க அந்த சித்தர்கள் அந்த பகவான் விட்ட பிச்சை இன்றைக்கு சித்தர்கள் அள்ளி வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா இவ்வளவு பெரும் பாக்கிய நல்லா யோசிச்சு பாருங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நிச்சயம் நீங்க வையத்துள் சரியா வாழ போறீங்க என்னன்னா இனி வரும் காலங்கள்ல ஆன்மீகம் சிறந்து மேலோங்கி பாருங்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஆன்மீகம் பாருங்க வழிவகுத்து நீங்க எல்லோரும் வழியத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் எந்த தடையும் நோய் நொடி இல்லாமல் உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் போய் சேர்வதற்குரிய வழியை நிச்சயம் பாருங்க என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் பகவான் பாருங்க காயத்ரி சித்தர் முருகேசுவாமி அவர்கள் நிச்சயம் பாருங்க எல்லா மகான்கள் ஞானிகள் எல்லோரையும் பாருங்க அழைச்சி இந்த 2026 பாருங்க நீங்க எல்லோரும் சித்தர்கள் எல்லாரும் போய் அங்க ஆத்ம ஞான புடத்துல பாருங்க என்னுடைய மாணவன் உலக சேமத்துக்காக நடத்துற அந்த யகாத்துல எல்லாருடையும் வணங்குங்கள் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லி பாருங்க இன்று எல்லோருக்கும் பாருங்க இந்த 2026 எல்லோருக்கும் இந்த அருளை வாரி வழங்கினார்கள். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். உலகினிலே